சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சி என் மோகனை பத்தி முதல்ல சொல்லுதேன். அவன் தங்க கம்பி நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்கான் சென்னையில. பாத்துக்கோங்க, கை நிறைய சம்பளம். அதுக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும். 2-3 கண்டிஷன் வச்சிருக்கேன். அத கண்டிஷனை சொல்லுதேன். என்னக்கா என்கிட்ட எந்த கண்டிஷனையும் சொல்லல, திடுதுப்புன்னு கண்டிஷனுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி புஷ்பா, நீ ஒன்னும் பயப்படாத. அதெல்லாம் சின்ன கண்டிஷன் தான். நான் சொல்லுதேன். அதே மாதிரி அவர் பொண்ணு பார்க்கட்டு அவர் தானே சொல்லுதாரு எப்படிப்பட்ட மர்மம் வேணும்னு. அதே மாதிரி நம்மளும் 2-3 கண்டிஷன் போடணும்ல. மாப்பிள்ளை விட்டு கெத்த காட்டாண்டமா. எம்மாடியோ, மாப்பிள்ளை விட்டு கெத்தா? அப்படின்னா தக்கா என்ன கண்டிஷன் போட போறாவோ? நச்சி, எனக்கு வரக்கூடிய மர்மமா நல்ல லட்சணமா நம்ம நயன்தாரா மாதிரி இருக்கணும். 2வது கண்டிஷன், பொண்ணுக்கு 100 பவுன் நகையும் ஒரு 5 லட்சம் ரூபாய் தொகையும் கையில தந்துடணும். என்னக்கா இதெல்லாம் ஒண்ணு பெரிய பெரிய பாறாங்கலத்துக்கு மண்டையில போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்க? என்னக்கா வரதட்சணை வாங்குறதும் குத்தம் கொடுக்கறதும் குத்தம்லக்கா? என்னக்கா இப்படி அநியாயமா கேட்க? இடி புஷ்பா, நான் என்ன எனக்கா போட்டுக்கிறதுக்கு கேக்கேன். அவ கொண்டு வந்தானா அவ அப்ப வீட்ல இருந்து கொண்டுட்டு வரா. வந்த உடனே அவளே தான் போட்டுக்கிடுவா. எனக்கு 2 கலத்தி தர போறாளா இல்ல உனக்கு 2 செயினை தான் கலத்தி தர போறாளா? கடைசி வரைக்கும் அவ தானே வச்சிருக்க போறா. அந்த 5 லட்சத்தை வாங்கி அவ பேர்லயும் என் மோன் பேர்லயும் ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட போறான். நாளைக்கு அவ பிள்ளைகளும் பிறந்தனா அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து செலவு பண்ண போறான். இதுல நான் எங்க உடல சாட போறேன்? எனக்கு எதுவுமே 5 பைசா தேவையில்லாமா. எனக்கு என் மாப்பிள்ள நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கேனா. அதுவும் இல்லாம அவ 100 பவுன் போட்டுட்டு வந்தா அவளுக்கு தானே பெருமை, அவ அப்பா அம்மைக்கு பெருமை. என் பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு பெருமையா சொல்லுவாவுல்ல. அதுக்கு தான் கேட்கேன். எனக்காண்டி நான் ஒரு நாள் கேட்க மாட்டேன் பாத்துக்கா. அப்போ இதெல்லாம் வரதட்சணை லிஸ்ட்ல வராதுல்ல. ஏ பாவி மக்கா, அநியாயமா வரதட்சணை வாங்குறதுக்கு இது ஒரு புது ரூட்டெல்லாம் கண்டுபிடிக்காளுவா? ஏக்கா, நீ என்ன சொன்னாலும் இதெல்லாம் பாவம்க்கா. அப்புறம் நம்ம கேட்கப்படாது. ஏடி புஷ்பா, இப்படி தப்பளையா இருந்தா வச்சுக்கியா ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான் பாத்துக்கா. மாப்பிளைக்கு அம்மையா கெத்த நடந்துக்கணும். அப்பதான் 4 பேர் நம்மள மதிப்பா. அம்மாடியோ புஷ்பக்கா, அக்கா சரியான ஆளா இருப்ப போல இருக்க. புஷ்பக்கா மாதிரிலாம் கிடையாது, அவளுக்கு ஆப்போசிட்டா இருக்கா. இவ்வளவு இவ கண்டிஷன் தான். நம்ம புஷ்பக்கா மாதிரில இல்லையம்மா. நம்ம புஷ்பக்கா தங்கம்ல 24 கேரட் தங்கம். எப்பா இவ தகர டப்பா. என்னாச்சி, கடைசியா ஒரு சின்ன கண்டிஷன். சின்ன கண்டிஷனா? நீ என்ன கொண்டாட்ட கண்டிஷன் போட போறால தெரியலையே பாவி. டிவில எல்லாம் காட்டுதாம்ல BMW காரா, அந்த ஒண்ணு மட்டும் வாங்கி கொடுத்தா போதும், வேற ஒண்ணு வேண்டாம். சும்மா நான் கிளம்பிட்டேன் வாரியா? என்ன 2 பேரும் இப்படி திடுக்குன்னு எழுந்துட்டியா? இருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் பொண்ணுகிட்டு போட்டோ கொண்டு வந்திருக்காருன்னா பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு என்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுன்னு முடிவு பண்ணணுமா? இருங்கம்மா. ஏக்கா, நான் சொல்லுதேன், கோவப்பட்டுடாதீங்க. நாங்க வேலை வெட்டி இல்லாம இங்க வந்து உட்காரல. ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என் மாமியா ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சோறு வாங்கி கொடுக்குறோம். பாவம்லக்கா. வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சும்மா உட்கார்ந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேல. மாடு கிடக்கு, ஆடு கிடக்கு, தண்ணி வைக்கணும், அதுகளுக்கெல்லாம் புல்லு வைக்கணும். வாயிலா ஜீவனு. அதை விட்டுட்டு நானுங்க வந்து வெட்டி உட்கார்ந்து வாய் பார்த்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா? என்ன செருப்பாலே அடிப்பாரு என் மாப்பிள. இதெல்லாம் பார்த்தா அக்கா, உனக்காண்டிதான் நான் வந்த பாத்துக்கோ. ஒன்ன மாதிரி இருப்பான்னு நினைச்சு உங்க அக்கா. ஆனா கண்ணாடியை பத்தியா? அந்த கண்ணாடியை 2யும் கல்ல தூக்கி போட்டு உடச்சு போடலாம இருக்கு. கண்ண 2 நோண்டிடுவேன் எனக்கு வர கோவத்துல. நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. ஏக்கா, உங்க அக்கா அவங்க மகனை நல்ல பையன், அந்த பையனை இத்தனை கோடி லட்சத்துக்குன்னு விக்கிறதுக்கு பாக்கா. அவ்வளவுதான் நான் சொல்லிப்பட்டேன். எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலக்கா, ஒண்ணுமே பிடிக்கல. நான் போயிட்டு வரேன். பொறவில்லை. உங்க அக்கா ஊருக்கு போன பிறகு வந்துச்சு. யாருதே மாட்டிச்சு போவும். பொண்ணு பார்க்க போறோம், காப்பி வடை எல்லாம் கிடைக்கும் நினைச்சேன். வம்பா போச்சு, எல்லாத்துலயும் கல் விழுந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, நம்ம வந்த வழியே போறா சொல்லி சாடி போயிரும். என்ன நாச்சி, அதிர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கு? எம்மா, நீ இப்படி எல்லாம் பொண்ணு கேட்டா எப்படிமா பொண்ணு கிடைக்கும்? ஏக்கா, நான் ஒன்னே சொல்லட்டுமாக்கா? அவ கொண்டு வரக்கூடிய நகையில நீ சொன்ன மாதிரி ஒரு 2 செயின் உனக்கு கடத்தி தர போறாளா இல்ல எனக்கு கடத்தி தர போறாளா? ஒன்னும் தர போறது இல்லைல்லக்கா. அவ போடுறது போட்டுட்டு வரட்டும். அவங்க அம்மா அப்பா அவ விருப்பப்படி போட்டு வரட்டும். நம்மள 50 பவுன் 100 பவுன்லாம் ஒண்ணு கேட்காண்டக்கா. நல்ல பிள்ளைய, குணமுள்ள பிள்ளைய பாருக்கா. உன் மகனுக்கு ஏத்த மாதிரி பாரு. அதுதான் எனக்கும் விருப்பம். பார்த்து என்னாச்சு, என் தங்கச்சி வேற ரொம்ப வருத்தப்படுதா பத்தியில. அதனால 100 பவுன்ல 1-2 பவுன் குறைஞ்சா பரவாயில்ல. மீதி இருக்கிறத போட்ட மாதிரி ஒரு பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா பாருங்க. என்ன? சரிம்மா, கூடிய சீக்கிரத்துல அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கொண்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. புஷ்பா போயிட்டு வரமா? உன் மாப்பிள்ளைட்ட சொல்லிரு. சரி அண்ணாச்சி. ஏடி புஷ்பா, தரகிட்ட பேசின விஷயம் நமக்குள்ள இருக்கட்டேன்னா ஏங்க அப்படி சொல்லுத? அதுக்கு லட்டி என் மொவன் ஏற்கனவே இப்ப கல்யாணம் வேண்டாம், பொறவு பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கான். இதுல நான் வந்து நகை தொகைலாம் பேசின பத்தியா? அது என் மொவனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கியா, அவன் கல்யாணமே வேண்டாம், நான் சன்னியாசியாவே போயிருவேன் அப்படின்றான் பாத்துக்கா. என்னக்கு சொல்லுத? அப்போ இதெல்லாம் கேக்குது அவனுக்கு தெரியாதோ? எடி என் மொவன் நீதி நேர்மான்னு சொல்லிட்டு கிடப்பான். அதை வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லு? பொழைக்க தெரியாத பையன். அவன் பேச்ச கேட்டன்னு வச்சுக்கியா, நானும் ஒண்ணுமே இல்லாம தான் பொண்ணை கட்டணும். அதுக்கப்புறம் 4 பேர் சுத்தி இருக்கா. உன் மவன் நல்லா படிச்சிருக்கான், நீனும் கொஞ்சம் வசதியா இருக்க, ஒண்ணு இல்லாத பொண்ணை கட்டிட்டு வச்சியா அப்படின்னு 4 பேர் 4 விதமா என் காது படவே பேசுவோம். அதெல்லாம் எனக்கு சரிப்படாது. நான் அந்த காலத்து ஆள் தான். அதனாலதான் என் மோவனுக்கு தகுந்தாப்புல இதெல்லாம் வேணும்னு கேட்டிருக்கேன். தயவு செய்து நல்லா இருப்பட்டி. என் மோவன் வந்த உடனே மூச்சு விட்டுறாத என்ன? சரியா? நான் சொல்லிடுவேன், பொண்ணு வீட்டுல தாம்ல வேணுக்குன்னு இதெல்லாம் கட்டாயப்படுத்தி தாராவோ அப்படின்னு சொல்லிடுவேன். சரியா? அவங்க
உங்களுக்கு பார்சல் கொடுத்து அனுப்பி விட்டுருவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுல உட்கார வச்சு இட்லியை போடு. தெரியாம கேக்கே நீ. இது யாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா? எதுக்கு எடுத்தாலும் ஏன்டே கேட்டிட்டு இருக்க? அந்த வாயை பழத்தை நிக்கறல அவர்ட்ட கேளு என்ன ஏதுன்னு. என்ன நீங்க யாருன்னே? எங்க அண்ணி வீட்டுக்கு பக்கத்து வீடா? பக்கத்து வீடு இல்லம்மா, பக்கத்துல உட்கார்ந்து தொட்டு தாலி கட்டின புருஷன். என்ன நெசமாதா சொல்லுதியாளா? நான் என்ன பொய்யா சொல்லுதே? உங்க அண்ணிக்காரி இருக்கல்ல, அவட்ட கேளாம். தங்கச்சி, இவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? ஆமா ஆமா, உன் பொண்டாட்டிட்ட சொல்லி இட்லியை போட சொல்லு. மச்சான், என் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் முறையாட்டு விருந்து வைக்க. சாப்பிடுங்க மச்சான், நல்லா சாப்பிடுங்க. ஆமாண்ணே, நாட்டுக்கோழி குழம்பு நிறைய இருக்கு, சட்டி நிறைய. திங்க திங்க ஊத்துதேனே, தின்னுங்க. என் பொண்டாட்டி ஸ்பெஷலாட்டு உங்களுக்காக ஆட்டோரில் அரைச்சி சுட்ட இட்லியாகும், குஸ்பு இட்லி. 10 இல்ல 100 நாள் லபக்கு லபக்கு லபக்குன்னு முழுங்கிருவிய. சாப்பிடுங்க மச்சான், அப்படி போவோம். அல்வா மாதிரி புஸ்குன்னு பேரும் இட்லி. அப்படியா? சாப்பிட்டுட்டு சொல்லுதே தங்கச்சி. நீலுக்குட்டி, இந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரே ஒரு நாளாவது குஸ்பு இட்லியை கண்ணுல காட்டியிருப்பியா? பாரு, இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல, இது எங்க அண்ணன் வீடு. வந்த வரைக்கும் லாபம்னு வலிச்சு வாரி தின்னுக்கிட்டு அணக்கம் கட்டாம பேசாம அப்படி படுத்து தூங்கும். நீலுக்குட்டி சொல்லிட்டேல்ல, அவ்வளத்தி வலிச்சு வாரி தின்னி கடைசியில இலையும் விட மாட்டேன். அதையும் 4ஆ மடிச்சு வாயில போட்டு நங்கு நங்கு நங்குன்னு சாவச்சு முழுங்கிற மாட்டேன். இப்பதான் என் புருஷ மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே சாமர்த்தியமா நடந்துக்கணும், அப்பதான் பொழைக்க முடியும். புரிஞ்சா எப்படி? புரிஞ்சு இப்ப பாரு. என்ன சின்ன பொண்ணு என்ன உட்கார்ந்துகிட்ட? வீட்டுக்கு போக வேண்டாமா? உன் மாமியாரி வேற வலை வீசி தேடுவல்ல, வா வீட்டுக்கு போவோம். நான் வரல சிம்மு, பேசாம போனி. ஏடி புஷ்பாக்கா அக்கா பேசுனதுக்கு ஏன்டே கோவப்படுற இப்படி? அது பொம்பளை பேச எனக்கு பொறுக்கே முடியலடி. தூக்கி கல்லுக்கு மண்டபக்கல போட்டலாமான்னு தோணிச்சு. சவத்தனமா புஷ்பாக்கா காண்டியாங்க பேசாம வந்தே பாத்துக்க. சின்ன என்ன காப்பி மிச்சரு வடை எல்லாம் மம்பா வச்ச நினைக்கியோ? என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லுதா? நானும் அப்படி ஒண்ணு நினைக்கவே இல்லப்பா. அவளை பாத்திய சின்ன பொண்ணு நயன்தாரா மாதிரி பொண்ணு வேணுமாம்ல. நயன்தாராக்கு மட்டும் கல்யாணம் முடியாம இருந்தா நயன்தாராவே பொண்ணு கேட்க போயிருப்பா போல இருக்க. போவா ஏன் போக மாட்டா? நல்ல மாமியாரும் நல்ல புருஷனும் வாய்க்கதெல்லாம் இந்த காலத்துல கஷ்டம் தான் போல இருக்கம்மா. என்னத்த செய்ய? என்னாச்சி இந்த நேரத்துல 3 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல கூடி இருக்காளுவோ? எங்க போறல்வளா? ஒருவேளை நார்வேல் போவல்வளா இருக்கும். சின்ன பொண்ணு என்ன சங்கி நார்வேலுக்கா நகை எதுவும் எடுக்க போறியா புதுசாட்டு? சும்மா இருங்க வசந்தியக்கோ, நான் என்ன நகை எடுக்கிற மாதிரியே இருக்கேன். நானே உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன், வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன். சங்கி என்னாச்சு? உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கியா? என்ன விஷயம்? யாது விஷயம்? எதுவும் சண்டையா உங்க வீட்டுல? சின்ன எங்க வீட்டுக்காரரு ஃபாரின்ல இருக்காருன்னு தெரியும்ல? ஆமா, அந்த அண்ணன் தான் வெளிநாட்டுல இருக்க உள்ள கோயத்துல. ஓ மாமியாரும் 2 மாசம் முன்னால 3 மாசம் இருக்குமா சங்கி? ஆமாக்கோ 3 மாசம் ஆகுது. உடம்பு சரியில்லாம இருந்து அதுவும் போய் சேர்ந்துட்டு. அந்த சுந்தரம் போறவென்ன உள்ளுக்குள்ள அழுதேன்னு சொல்லிட்டு கிடக்க? சின்ன பிரச்சனைக்கோ, எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் போன்ல காலையிலே சத்தம் போட்டு கிடந்தாரு. அதான் எனக்கு மனசே சரியில்லை பாத்துக்கோங்க. மனசு சரியில்லைன்னு பஸ் ஸ்டாண்ட நோக்கி வந்திருக்க. உங்க அம்மா வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு போறியோ? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அம்மா வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு போனா நல்லாவா இருக்கு? அதான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரே ஒரு ஐடியா நல்லதா பட்டுச்சு. என்ன ஐடியா சொல்லு? இப்ப 10 நிமிஷத்துல ஃப்ரீ பஸ் வரும் பாத்தியா சின்ன பொண்ணு? ஆமா, அதுக்கு என்ன? அதுதான் வந்துட்டு போயிட்டே இருக்க. நிறைய மக்களுக்கு உதவியா தான் இருக்கு. பஸ்ல டிக்கெட் எடுக்காண்டாம்ல, எப்படியும் போக வர 10, 12 ரூபா, 24 ரூபா மிச்சம் தானே. அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஃப்ரீ பஸ்ல அப்படியே நார்வேல் வர போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஊர்ல திரும்பி இறங்கிக்கலாம் நினைச்சேன். கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் பஸ்ல அப்படியே காத்தாட போயிட்டு காத்தாட வந்தோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. அதனாலதான் யோசிச்சு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தேன். இப்ப பஸ் வந்துரும்ல, ஏறி போக போறேன். அட்ராச்சக்கா இது நல்ல ஐடியாவா இருக்க. நம்மளும் போவாச்சுன்னு நானும் நேத்து என் வீட்டுக்கார கூட ஒரே சண்டை பத்துக்கு. எங்கே பத்தியா நல்ல ஐடியா கண்டுபிடிச்சிருக்கா. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பத்தியா. நம்மளும் ஊட்டி கொடைக்கானல்னு நம்ம துட்டா வச்சிருக்கோம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு. நமக்கு ஏத்தாப்புல ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்ட மாதிரி ஃப்ரீ பஸ் போகுது. எல்லாத்துக்கும் நமக்கும் உதவியா இருக்கு பத்தியா. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே காத்தாட போயிட்டு காத்தாட வருவோமா? வாரியா சின்ன பொண்ணு? பாருங்க 4 முடி எல்லாரும் சேர்ந்து நம்மள ஏச போறோம். உங்களுக்கு என்ன ஃப்ரீ பஸ்னா பிளாட்டா இருக்கா? சும்மா ஏறி அங்க போய் இறங்கிட்டு அங்க இருந்து இங்க ஏறி இங்க வந்து இறங்குறதுக்கு அப்படி போவோம். சின்ன பொண்ணு, நம்ம அநியாயமா போனா பரவாயில்ல. நம்ம ஒரு மனசு சரியில்லை, அதனால சரி இங்க வர போயிட்டு இங்க வர போறோம். இதுல என்ன இருக்கு? யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. வாங்க நம்ம 4 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். அப்படி சொல்லுவீங்களோ? சரி, அப்ப நானும் வாரேன். நம்மளும் காலையில விடுஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் உருண்டுட்டு கிடக்கும். சரி கொஞ்ச நேரம் பஸ்ல போய் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது ஆகும்ல. பஸ் வந்துட்டு தங்கச்சி, இட்லி இவ்வளவுதானா இல்ல என்ன இருக்கா? என்ன 5 குட்டுவோம் இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். ஒரு அண்டா நிறைய இருக்கு. கவலைப்படாம சாப்பிடுங்கண்ணே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்க. ரசம் வந்திருக்கண்ணே. ரசம் வந்திருக்கண்ணே. இதுல ஆமாண்ணே. ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். என்ன நான் தக்காளி சட்னியே வைக்கலையே. பொறவியாவது உங்க வாயில இருந்து தக்காளி சட்னி. அடியே எனக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். எனக்கு தராம அந்த
அடியே எனக்கு பல்லு வேணும் டி 32 பல்லு வேணும். மாமாய் எங்க போனாலும் இங்க தான் வந்து சேரணும். இந்த வாரம் முழுக்க இதே இட்லி தான், இதே மாவு தான். இந்த வாரம் இட்லி வாரம். போனால் போகட்டும் போடா அப்படி நினைச்சிட்டு ஒரு பல்லு தானே தூரத்துக்கு ஏறிங்க. மீதி 31 இருக்குல்ல, அவ்வளவு இட்லியும் அடிச்சு கலக்கி தின்னு முடிங்க. இங்க 4 என்னதுமா 4? சப்பாத்தியா புரோட்டாவா இட்லியா இடியாப்பமா? என்னடே சைடு பிசினஸா? போமா தல, அன்னைக்கு வந்துட்டு இந்த பாடத்தை படுத்துனியா? 4 டிக்கெட்டுன்னு கேளுங்க. பஸ்ல வந்து 4ன்னு கேட்டா டிக்கெட் தானே, அந்த அர்த்தத்துல தான் 4ன்னு கேட்டா சின்ன பொண்ணு. தாங்கனே 4. தாமா 4 டிக்கெட் வாங்கிக்க. சின்ன பொண்ணு பஸ்ல ஏறணும்னு சும்மா வேஸ்டா போற மாதிரி இருக்க கூடாது பத்தியா? ஆமா தங்கி, துட்டு இருந்தாலும் ஹோட்டல்ல போய் தின்னுட்டாத எடுத்துட்டா வரலாம். சின்ன பொண்ணு நம்ம குழுவுக்கு சாரி வாங்கணும் பத்தியா? மாடல் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம்ல ரொம்ப நாளாட்டு. சரி இந்த சாக்க வச்சு அப்படியே மாடல் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமா தங்கி, உனக்கு மூளை மண்டை முழுக்க இருக்கம்மா. என் மாமியாக்காரி நினைச்சதான் பயமா இருக்கு. சொல்லாம கொள்ளாம வந்துட்டோமே, இப்ப போன் போடுமே, என்ன செய்ய? ஆமா அதால உன் மாமியாக்காரிக்கு நீ பயந்துருவே இல்ல. சின்ன பொண்ணு சோறு பொங்கிட்டு தானே வந்திருப்ப. சோறு பொங்கிட்டு குழம்பு வைக்கலையே. நானும் சோறு மட்டும் வடிச்சு வச்சுட்டு அந்த புஷ்பாக்க வர கூப்பிட்டாளா, சரி போயிட்டு வந்து அந்த குழம்பு வைக்கலாம் அப்படி நினைச்சிட்டு மிளகு கூட அரைக்கல பத்துக்கா. எங்க அத்தையே தேங்காய் மட்டும் திருவி இங்க நீங்க இப்ப 10 நிமிஷத்துல ஓடியாரன்னு சொல்லிட்டாங்க. வந்தேன் அப்படியே வந்து பஸ் ஏறி அப்படியே வந்தாச்சு. பஸ்ல யாருன்னு போறதா இப்ப ஞாபகம் வருது. வா இன்னைக்கு செத்தனி. சின்ன பொண்ணு உன் மாமியாக்காரி குழம்பு வைக்க மாட்டாளோ? நீ தான் டெய்லி வைப்பியோ? ஆமா சங்கி, ஒரு மாசமா என் மாமியாக்காரி நீ தான் மறுமூல குழம்பு வைக்கணும், உன் கை மனம் ஜம்முன்னு வருது, கூட 2 தட்டு என்ன 3 தட்டுனாலும் நான் சோறுதிங்க நல்லா இருக்கு பத்துக்கா, உன் கையால வச்சு கொடு அப்படின்னு சொல்லும். அதனால நான் தான் டெய்லி குழம்பு வைப்பேன். சின்ன உனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல குழம்புலாம் ஒண்ணு வைக்க தெரியாத, எப்படி இப்போ நல்லா படிச்சுக்கிட்டே இப்படி? ஆளுமுடி அது ஒரு சின்ன கதை. சின்ன பொண்ணு சின்ன கதைனாலும் எடுத்து விடு, அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்ல, ஜம்முன்னு கேட்டுட்டு ஜாலியா போலாம். சொல்லி கேட்கவே ஆசையா இருக்கு. எனக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கூட ஆகல. அன்னைக்கு எம்மாடி புது மருமவள கூப்பிட்டீங்களாத்தே? ஆமா மருமவள சோறு பொங்கணும் பத்தியா? உனக்கு சோறு பொங்கலாம் தெரியும்னு உங்க அம்மா சொன்னாவல. நீ சோறு பொங்குதியா இல்லன்னா நான் சோறு வைக்கிட்டாமா? பரவாயில்லத்தே, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டோம்ல, இனி நானே செய்யறதே. மொவன் இப்ப மத்தியானம் சாப்பிட வந்துடும்ல மக்களே. அதனால இந்த அவனுக்கு மீன் குழம்புனா உசுரா திம்பாமத்துக்கா, கூட 2 தட்டு சோறு திம்பா. நல்ல ஐஸ் இல்லாத மீனா பார்த்து வாங்கி வச்சிருக்கேன், கழுவியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீ மட்டும் குழம்பு மட்டும் வச்சு 2 துண்டு பொரிச்சு மட்டும் கொண்டு வந்துருவியம்மா? சாப்பிட்றோம் எல்லாரும் சேர்ந்து. சரிங்க தே, சாப்பாடு ரெடி ஆயாச்சு, கொண்டு போய் கொடுப்போம். மீன் குழம்பு எப்படி இருக்குது? நல்ல சம்முன்னு வச்சிருக்க மருமல, நல்ல ருசியா இருக்கு, நல்லா இருக்கு பாத்துக்க. தேங்க்ஸ் தே. அம்மா நீ வச்ச மாதிரி இல்லையம்மா, பார்க்கதான் பளிச்சுன்னு இருக்கு. ஏகப்பட்ட முளத்துப்பொடியை வாரி போட்டிருக்கா, உப்பையும் அள்ளி போட்டிருக்கா, வாயில வைக்க முடியலையம்மா. நீ அவகிட்ட நல்லா இருக்குன்னு கதையை விட்டுட்ட. மக்கா அவ வயசுதாம்ல, என் அனுபவம். ஐயா ராசா, நானும் அப்படிதாம்ல இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு வரும்போது எனக்கு 18 வயசு தாண்டி 19 வயசு பாத்துக்கா. ஒண்ணுமே தெரியாது, சோர்வங்க தெரியாது, கறிவிக்க தெரியாது. எங்க வீட்டுல என்ன எப்படி செல்லமா வளர்த்த தெரியுமா? அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப நல்லா வைக்கேன். 1 வருஷம் கழிச்சு பாருல, எம்மா நீ வைக்க குழம்பு நல்லா இல்லம்மா, என் பொண்டாட்டி அதோட நல்லா வைக்காமா அப்படின்னு சொல்ல போற பாரா. இந்த வாய் தான் சொல்ல போகுது. நீங்க உண்மையிலே கொடுத்து வச்ச ஆளுதான். எங்க அம்மைய பத்தியெல்லாம் எப்படி உங்களை நல்லா புரிஞ்சிருக்கா? ஆமா நாத்து, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்படி ஒரு மாமியாரை எதிர்பார்க்கவே இல்ல. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாமியார் கிடைச்சிட்டா எந்த வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா, ஆனா எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கே. எப்ப பாப்பா? ஏன் நாத்து, உங்களுக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைக்கலையா? நீங்க வேற அண்ணி, அது ஒரு ராங்கிகாரி, அதுகிட்ட எல்லாம் பேசவே முடியாது என்னால. எம்மாடியா 4-5 மாசத்துல பழகிட்டேடி. ஆமா சும்மா, முதல்ல எனக்கு ஒண்ணு வைக்க தெரியாம தான் இருந்தேன். பத்தியா என் மாமியா நல்ல சப்போர்ட் பண்ணுச்சு. உனக்கு வைக்க தெரியும் மக்களே, அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு பக்கத்துல நின்று சொல்லி எடுத்து கொடுக்கும். பத்தியா அப்படியே வச்சு பழகிட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்ல என் மாமியாரே மிஞ்சிட்டேன்னா பாத்துக்கியா? அப்படியாகும். ஆமா நாளுபடி ஒரு நாள் என் மாமியாரி அண்டா குண்டா கறிச்சட்டி மீன் சட்டி மண் சட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துச்சு பாத்துக்கா. எதுக்கு சின்ன எல்லாத்தையும் ஆக்கர்ல போட்டு துட்டாக்குதுக்கா? நீங்க வர எல்லாத்தையும் என் கையில கொண்டு ஒப்படைச்சிட்டு மறுபோல இன்னையில இருந்து என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்க, எங்க வீட்டு அடுக்காளையா உன் கையில ஒப்படைக்க மறுபோல. நீதான் இனி குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும் அப்படின்னு ஒப்பாரி வச்சிரு. சொந்தங்களே, நான் பஸ் சிக்கன் இன்னைக்கு என் மாமியா கறிய பாத்தீங்களா? எம்மா ஒரு பஸ் உயரத்துக்கு வளர்ந்து நிக்கா. இனி என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல. வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக்க போட்டு விட்டுருங்க. நம்ம சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, ஞாயிறாயிட்டு நம்ம அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம்.